வணக்கம். வாங்க நண்பர்களே, சொல்லுங்க. விட்டு குடுத்து வாழ்வது என்றால் என்ன வாழ்க்கையை? அதுதான் கேட்கிறேன். நீங்க எப்படி விட்டு குடுத்து வாழ்ந்திருக்கீங்களா? வாழ்க்கையை பத்தி கேட்கிறேன். சொல்லுங்க. எந்த மாதிரி வாழ்க்கைய விட்டு குடுத்து வாழ்ந்திருக்கீங்க? சொல்லுங்க கேட்போம். விட்டு குடுத்து வாழ்றது வாழ்க்கையில நல்லதுங்க. எல்லாத்தையும் சொல்லல. ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவோம். அதான் பொறுமையுடன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குடுத்து போறது வாழ்க்கையில நல்லது. டக்குன்னு யாரும் கோவப்படாதீங்க. கோபம் நம்மளையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு தலைப்புக்கு பதில் சொல்லுங்க. எதனாலும் சொல்லலாங்க. வேலையில ஒருவருக்கு உதவுறது, அதுவும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான் ஒருத்தர். நான் போறேன் முன்னோட்டி அப்படின்னா நம்ம அதை வச்சு நீ போ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விட்டு கொடுக்குற மனப்பான்மை வராது. அதுதான் கேட்கிறேன். நம்ம ஒரு கார் நம்மளை ஓவர்டேக் பண்ணும், நம்மளும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இதுதான் விட்டு கொடுக்குற மனப்பான்மை. அவர் முன்ன போனா போட்டும் அப்படின்னு விட்டுறணும். சொல்லுங்க நண்பர்களே, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எப்படி போகுது? எதை நோக்கி போகுது? மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? சொல்லுங்க நேர்களே, எனது ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? எப்படி பண்றேன்? வியூஸ் எல்லாம் கொஞ்சம் வரமுடியுது. அதனால தான் இப்ப ட்ரெண்டிங்க மாத்திருக்கேன். ஒரு நண்பர் லைவ்ல வந்து பேசினாரு. நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வியூஸ் வராது, சப்ஸ்கிரைப் வராது அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லிக் கொடுத்த மெத்தடு அடுத்த வீடியோ பார்த்து நம்ம போடுறது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா படம் பார்த்துருக்கீங்களா? சினிமா படம்ங்கிற பாருங்க. சினிமா ஷூட் பண்ணி எடுக்குறாங்க ஒருத்தரு. அத கொண்டு வந்து தியேட்டர்ல போட்டு ஓட்டுறாங்க. சரிங்களா? அந்த மெத்தடு தான் இந்த மெத்தட்.